Home Junction presents AC Mania. இந்த summer seasonல ஜிலு ஜிலு ஆஃபரோட AC வாங்க சேரா Home Junctionக்கு வாங்க. சுந்தராபுரம் and Cross Cut Road, கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. உன் பவுசுக்கோ உன் பதவிக்கோ வெள்ளக்காரி பொடிப்ப இந்த கிறுக்கிய ஏழ சிறுக்கிய எதுக்காக பிடிச்ச என்ன நீயும் கேட்டாலே முத்தங்கள் நான் கேட்பேன் முத்தங்கள் தந்தாலே முத்தானே கேட்ப செல்லம் வாடா செல்லம் வேற என்ன வேணும் நீதான் எனக்கு வேணும் ராபர்ட் போட்டிய பிராக்கெட்டு என்ன வலிக்குது உன்னோட பாடிக்கட்டு நான் வந்தேனே உன்னை தேடிக்கிட்டு ராபர்ட் ஏ துஷ்யந்தா உன் சகுந்தலா தேடி வந்தா ஏ துஷ்யந்தா நீ மறந்ததை உன் சகுந்தலா மீண்டும் தந்த பாருருவாய பிறப்பற வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும் சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல். ஆல்மோஸ்ட் லைக் 350 to 400 சாங்ஸ் பாடியிருக்கேன். சுர்முக்கின்னு பேர் மாறின சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொலோனியல் கசின்ஸ் அவங்களோட இதில் பாடினது மோதி விளையாடு. கால் மீ ஃபார் த ஆடியோ லான்ச்சு கூப்பிட்டுருந்தாரு. ஸோ ஐ வெண்ட் தேர் அண்ட் சுர்முக்கின்னு இன்னொரு சிங்கர் பாடியிருக்காங்க அப்படின்னு லைக் நியூ சிங்கராக சுர்முக்கி. அப்புறம் எதுக்கு என்ன இன்னைக்கு கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருந்தேன். பட் லேட்டர் ஹீ செட் ஏ கே யார் உன்னோட பேர் தான் சொல்கிறேன் நானும் உனக்கே தெரியலன்ற இல்லை ஐ டென்ட் நோ அபவுட் இட் எனக்கே தெரியல. வித்யாசாகர் சார் அங்கே போய் நிற்கிறேன் கிடுக்கிட்டு நடுங்குது வாய்ஸ் வந்து அந்த ஆங்ஸைட்டியில் இப்படி நடுங்குது. சார் நீங்கள் கொஞ்சம் வெளில போனீங்கன்னா நான் பாடிடுவேன் சார் அப்படின்னு அந்த பயத்தோட பயமாக சொல்லிட்டேன். நான் நான் வெளில போடுமா என்னையே வெளில அனுப்புறியா அவர் இருந்தால் நான் பாடிடுறேன் சார் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு அப்படின்னு. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம், திஸ் வினேதா சிவகுமார். இப்போ இருக்கிற ஜென்னுக்குலாம் அவங்க பாடின பாட்டெலாம் தெரியணுன்றதுல நான் ரொம்ப ரொம்ப குறிக்கோளோட இருக்கேன். The very beautiful woman with a beautiful voice, சுர்முக்கி. ஹாய் ஹாய் வினேதா, so happy meeting you. சேம் here. தினம் அந்த டைம்ல சுசித்ரா அப்போ உங்க பேரு இல்லையா, அதுதான் எனக்கு டக்குன்னு வருது. ஸோ அந்த டைம்ல whenever you went on stage இந்த பாட்டு இவங்க பாடினா சூப்பர் இன்னைக்கு. லைக் வாட் இஸ் யுவர் ஐகானிக் சாங் அந்த டைம்ல, டு யூ ரிமெம்பர்? ஐகானிக் சாங் அப்படின்னு சொல்லி நான் லைட் மியூசிக் பேக் 30 years பேக் நான் வந்து சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் பிகாஸ் தெர் வாஸ் அ fan, I don't remember his name, but every weekend he would call me and just ask me to sing this song and he'll hang on. Thank you அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு அந்த ஃபேன் பேர் எனக்கு அவர் பேர் ஞாபகம் இல்லை. பட் ஐ யூஸ் டு டெல் ஹிம் எப்போது வீட்டுக்கு வாங்க, மை பேரண்ட்ஸ் ஆல்சோ வுட் லவ் டு உங்களை பார்க்க சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க எல்லா வாரமும் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அண்ட் ஐ ஹாவ் டு சிங் போத் த சரணம் ஃபார் ஹிம். ஒரே சாங் தான் கேட்பாரா? அந்த ஒரு பாட்டை மட்டும் கேட்கறதுக்கு மட்டும் ஒரு ஃபேன் இருந்தாங்க. இப்போ சரி, அந்த ஃபேனுக்காக நம்ம இப்போ இந்த பாட்டு பாடலாமே ஃபியூ லைன்ஸ். ஐ டோன்ட் நோ வாட் வாஸ் சோ ஸ்பெஷல் அபவுட் தட் சாங், பட் ஐ லவ் தட் சாங். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே, முட்டு விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. The songs itself carry so much of emotion that we have to. உங்க வாய்ஸ்க்கு அவ்வளோ ஸ்வீட்டா, அந்த நிஜமாவே குருவி பாடுற மாதிரி கியூட்டா இருக்கு.
சிங் a few songs. அவங்களுக்கு பாடின சாங்ஸ் ஞாபகம் இருக்கும் இல்லையா? பை தென் மை நேம் வாஸ் சேஞ்ச் டு சுர்முகி. பட் ரோஸ்மேரிங்கிற பாட்டு தான். ஓ, ஐ லவ் தட் சாங். எஸ், ரோஸ்மேரிங்கிற பாட்டு தான் நான் வந்து சுசித்ராங்கிற பேர்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பெருசான பாட்டு. அதுக்கு முன்னாடி நிறைய பாட்டு பாடி இருக்கேன். ஹை பிட்ச்ல இருக்கும் அந்த சாங், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா. பள்ளிக்கூடமா? ஆமா, ஐ எம் நாட் யூஸ் டு தட் லாங்குவேஜ். மெட்ராஸ் தமிழ் அப்போ அவரு கானா உலகநாதன் அண்ணா தான் உட்காந்து சொல்லி கொடுத்தாரு. பெருசா அவர் அளவுக்கு எனக்கு வரலனா கூட அந்த லாங்குவேஜ், அந்த பாடம் ரொம்ப பிடிக்கும். லைன்ஸ் ராபர்ட் போட்டிய பிராக்கெட் என்ன வலிக்குது உன்னோட பாடிக்கட்டு, நான் வந்தேனே உன்னை தேடிக்கிட்டு. ராபர்ட் ராபர்ட் கியூட்டான சாங் அது. ஐ நெவர் நியூ ஹவு டு ப்ரொனவுன்ஸ் தோஸ் வேர்ட்ஸ். ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாரு அவர். ஆனால் மொத்த கிரெடிட்டும் ஆக்சுவலாக உலகநாதனுக்கு தான் சொல்லணும். அது இந்த இடத்துல இப்படி பாடுவான், அந்த இடத்துல இப்படி ஹீஸ் வேட் தட் சாங். அது ஈஸியாக பாடிட்டாரு. ஏன்னா அவர் எழுதினது தான் நினைக்கிறேன் அது. ஸோ ரொம்ப ஈஸியாக பாடிட்டாரு. பட் ஆனால் அதுக்கப்புறமா வந்து நிறைய பாடல்கள் வந்தது. பட் ஆனால் துஷ்யந்தாங்கிற பாட்டு வாஸ் ஒன் ஆஃப் த ஐகானிக் சாங்ஸ் தட் பீப்புள் நியூ மீ அஸ் சுர்முகி அப்படின்ற ஒரு சிங்கராக எனக்கு தெரிய வந்தது. அந்த படத்தில் இன்னொரு பாட்டு பாடி, இந்த வெஸ்டர்ன் சாங், ஒரு குதிரைக்கு தெரியும் தனக்கு ஒரு ஜாக்கி யார் என்று. ஆக்சுவலாக நான் பாடின பாட்டு அதுதான். அந்த படத்தில் கீ ட்ராக் எல்லாமே நான் தான் பாடினேன். ஸோ இந்த பாட்டும் துஷ்யந்தாவும் பாடியிருந்தேன். அப்போது சார் வந்து குதிரைக்கு தெரியும் உங்களுக்கு, நீங்களே பாடிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, இன்னொரு பாட்டு கிடைக்கும் அப்படிலாம் நான் யோசிக்கலை. பட் ஆனால் இந்த பாட்டு வெண்ட் ஆன் வித் அதர் சிங்கர்ஸ். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு மிக்ஸுக்கு முன்னாடி எனக்கு கூப்பிட்டாங்க. மிக்ஸுக்கு போகிறது, ஃபைனல் மிக்ஸுக்கு. அதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி கூப்பிட்டு எல்லாரும், அஜித் சாரு, சரண் சாரு, பரத்வாஜ் சார் 3 பேரும் நாங்கள் நினைக்கிறது நீங்களே இந்த பாட்டு பாடிடலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வாஸ் லைக் வாவ். அஜித் இருந்தார் அப்போ? யா எஸ் சார். ஓகே. அண்ட் ஹி ஆல்சோ அப்ரிஷியேட்டட். அது அவர் ஹி வாஸ் கோ-ப்ரொடியூசர் ஃபார் தட் மூவி, அசல் படத்துக்கு. ஸோ அதனால் அந்த பாட்டு வந்ததும் நான், அதாவது ஆடியோ ரிலீஸ் ஆன புதுசில் குதிரைக்கு தெரியும் ரொம்ப ஹிட்டாக இருந்தது. எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த பாட்டு நல்லா இருக்கும். ஆமாம், ஐ தாட் தட் இஸ் கோயிங் டு கோ, இனிமேல் வெஸ்டர்னாக தான் ஃபுல்லாக பாட கூப்பிடுவாங்க போல அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறச்ச இதனோட விஷுவல் வந்தது பாருங்க. துஷ்யந்தாவோட விஷுவல் வந்தோடனே அப்படியே பிளேட் மாற்றிடுச்சு. துஷ்யந்தா ஒரு சூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 வருஷத்துக்கு அந்த பாட்டு டெய்லி காலையில் நான் வந்து எங்கே போனாலும் எங்கேயாவது ஏதோ ரேடியோவில் போட்டு கேட்டுருப்போம். நானும் டிவியில் நிறைய பார்த்துருக்கேன் அந்த பாட்டு. இப்போ கொஞ்சம் நிறையவே பாடுங்களேன் அந்த சாங். ஏ துஷ்யந்தா உன் சகுந்தலா தேடி வந்தா, ஏ துஷ்யந்தா நீ மறந்ததை உன் சகுந்தலா மீண்டும் தந்தா, கள்ள பெண்ணே என் கண்ணை கட்டும் கண்ணே, என் கற்பை திருடும் முன்னே, நான் தப்பை விட்டு தப்பி வந்தே, மீண்டும் நீ நேரில் வந்து நின்றாய், என் நெஞ்சை கொத்தி தின்றாய், எனக்கு உன்னை நினைவில்லையே, பூங்காவில் மழை வந்ததும் புதரொன்று குடையானதும், மழை வந்தும் நனைக்காமலே மடி மட்டும் நனைந்ததை மறந்தது என்ன கதை, ஏ துஷ்யந்தா. இந்த பாட்டோட மெயின் கீ என்னன்னா, இந்த பார்த்த ஞாபகம் இல்லையோட சேர்ந்து இருக்கிறதுனால ஈவன் த elderly people like this song a lot. இது பார்த்த ஞாபகம் இல்லை பாட்டு வருமே, புதுசாக அந்த பாட்டு வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி they also like this song. அதனால it somehow clicked between all. ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும். பாவனா அடிச்சிருப்பாங்கல்ல. எஸ். இப்போ குதிரைக்கு தெரியுமா எனக்கே இப்போ வந்து வாமா இல்லை இந்த சாங் இருக்குது. அந்த மாதிரி சாங்ஸ் கூட some songs that you have in your list. There are so much of songs. அதாவது நான் இப்போ வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் லைக் 350 to 400 சாங்ஸ் பாடியிருக்கேன். அதில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங்ஸ்னே நிறைய இருக்கும். அதில் ஃபியூ சாங்ஸ் பாடுங்களேன் சூஸ் பண்ணி. அண்ட் சுர்முக்கின்னு பேர் மாறின சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வித் லெஸ்லி லூவிஸ், கொலோனியல் கசின்ஸ் அவங்களோட இதில் பாடினது மோதி விளையாடு. அந்த இதில் சிக்கி முக்கி ஸ்பரிசங்கள் விட்டு விட்டு விட்டு
விட்டு விட்டு சரசங்கள் உயிர் கொதித்தால் என்ன குதித்தால் என்ன இந்த தேகத்தில் குளித்தால் என்ன. And I usually love the Leslie Lewis kind of Kind of fusion, singing இல்ல, ஆமா. ரொம்ப ரொம்ப ஒரு க்யூட்டாக இருக்கும் அவரோடது. அண்ட் அவரே அங்கே நின்று ரெக்கார்ட் பண்ணி அதை எடுத்தாங்கன்னும் போது இட் வாஸ் ஒன் ஆஃப் த ஆமாம் மோஸ்ட் மெமரபிள். அதுவும் அந்த பேர் மாத்துறதுங்கிறது இட் வாஸ் அதாவது நான் பல நாள் யோசிச்சு அப்படிலாம் கிடையாது. அப்படியே அப்படியே மாத்திட்டாங்க. மாத்தினதே எனக்கே தெரியாது. அவங்களே நான் மாத்திட்டாங்களா? ஆமா, ஹரிஜியே மாத்திட்டாரு. அதாவது நான் இது பாடிட்டேன், பாடிட்டு திருப்பி ஒரு கரெக்ஷன் ஒரே ஒரு லைன் மட்டும் ஏதோ மாற்றினாங்க. அந்த லைன் கரெக்ஷனுக்கு போனப்போ வை டு யூ ஹாவ் டு ஹாவ் த சேம் நேம் யார், கித்தனா சுசித்ரா ஹே யா பே, வேற 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 மாற்றலாம் பிகாஸ் அது தெரியாமே போயிடும் அப்புறம் அப்படின்ட்டு. ஐ எம் லைக் ஸோ பொசசிவ் அபவுட் மை நேம். ஸோ நான் சொன்னேன், குருஜி நான் எங்கள் அப்பா வச்ச பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ ஐ ரியலி லவ் தட் நேம், பட் இஃப் யூ சே எனக்கு என்ன சொல்கிறது தெரியல, எனக்கு தெரியல அதை பற்றி அப்படின்ட்டு. அப்போ அவர் ஏதோ சும்மா அவரே வந்து லெஸ்லிகிட்ட சொல்லிட்டு இருந்தார், ஒரு 10 பேர் ஏதோ சொல்லிட்டு இருந்தார். ஈவன் தென் ஹி வாஸ் நாட் வெரி சீரியஸ் அபவுட் தட். பட் ஆனால் அந்த பாட்டு மோதி விளையாடு ஆடியோ லான்ச்சுக்கு காத்தால ஒரு இன்டர்வியூவில் பார்க்குறேன், ஹி வாஸ் லிஸ்டிங் அவுட் ஃபியூ நேம்ஸ். அதில் சுர்முக்கின்னு ஒரு பேர் இருந்தது. ஓகே, நம்ம பாடினதும் இல்லை போல், வேற யாரோ பாடியிருக்காங்க. கூட இல்லையா பேர் ஆனால் ஹீ கால் மீ ஃபார் த ஆடியோ லான்ச்சு கூப்பிட்டுருந்தாரு. ஸோ ஐ வெண்ட் தேர் அண்ட் அவர் அதுலேயும் மேடையில் சொல்கிறாரு, ரஞ்சினின்னு ஒரு பொண்ணு பாட வச்சுருக்கேன், ஸ்ரீரஞ்சினி ஒரு அந்த பாதி காதல் அந்த பாட்டு, ரஞ்சினின்னு ஒருத்தவங்க பாட வச்சுருக்கேன். அது இல்லாமல் சுருமுக்கின்னு இன்னொரு சிங்கர் பாடியிருக்காங்க அப்படின்னு, லைக் நியூ சிங்கராக சொல்கிறோம். சுருமுக்கி அப்புறம் எதுக்கு என்ன இன்னைக்கு கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருந்தேன். பட் லேட்டர் ஹீ செட், ஏ கே யார், உன்னோட பேர் தான் சொல்கிறேன் நான், உனக்கே தெரியலன்ற. இல்லை ஐ டென்ட் நோ அபவுட் இட், எனக்கே தெரியல. பட் ரியலி அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த பேர் நியூமராலஜி பார்க்கல, எதையுமே பார்க்கல. இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ. சுருமுக்கி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இன்னி வரைக்கும் போயிட்டு இருக்கு. அது பல பேர் பல விதமாக கூப்பிட்டாலும் பல விதமாக அதை ஸ்பெல் பண்ணாலும் சுசித்ராங்கிற பேர் இல்லாததும் நல்லதுதான். பிகாஸ் டு கம் அவுட் ஆஃப், அதுக்கப்புறமா தான் இப்போ இன் திஸ் எரா ஆஃப் எல்லாமே வந்து கன்சால்டேட் பண்ணுற ஒரு எரால இருக்கிறச்ச இப்போ தெரியுது, ஐயோ சுசித்ரால இருந்து தான் இன்னுமே நம்ம பாட்டு எதுவுமே தெரிஞ்சிருக்காது இல்லை. பிகாஸ் டு அதான் செக்ரிகேட் பண்ணுறதுக்கு ஸ்பாட்டிஃபைல என் பாதி பேர் வந்து சுசித்ராவில் இருக்குது. அந்த பாட்டெல்லாம் வேறு சுசித்ரா அப்படிங்கிற ஒரு சிங்கரோட இதில் டோட்டலாக போயிருக்கு. சுர்முக்கிங்கிற பேரில் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னோடது இருக்கிறது கொஞ்சம் பாட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம சரி பண்ணுறோம். இந்த Yeah. வருஷம் அதுதான் வேலை, சரி பண்ணுறோம். ராஜா சார் அசோசியேஷன் எப்படி நடந்தது? ஏன்னா தட் இஸ் த லாங்கெஸ்ட் அண்ட் ஹெல்த்தியஸ்ட் அசோசியேஷன் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே யூ பீன் டு வரிங் வித் ஹிம். அவரு அவர் என்ன வேணா மாத்துவாரு. ஐ திங்க் சுருமுக்கி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆமா, சீரியஸா 2-3 singers will never change. I think you are one of them. இல்லை, சர்டன்லி நாட் இட் இஸ் நாட் ஆஃப் தட் கைண்ட். நம்ம எவ்வளோ தூரம் நம்மளால கன்சிஸ்டன்சி கொடுக்க முடியுதோ அவ்வளோ வரைக்கும் தான். இதில் சாஃப்ட் கார்னர் பார்க்கறதுனால அவருக்கு ஒரு லாபமுமே இருக்காது. சாஃப்ட் கார்னர் அந்த அளவுக்கு அவளுக்கு பிடிக்கிறது இல்லை, அது பிடிக்கிறது கூட நான் அது ஐ ஆல்வேஸ் கீப் தட் இன் மைண்ட். நான் இன்னைக்கு நல்லா பாடினாதான் அடுத்த மேடை எனக்கு, இல்லைன்னா எனக்கு கிடையாது. இது யார் எப்படி எடுத்துட்டாலுமே சரி, எவ்ரி ஒன் திங்ஸ் தட் எப்படியுமே நான் இருப்பேன் அப்படின்னு, அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு இவ பெஸ்ட் சிங்கர் அப்படிங்கிற ஒரு மைண்டில் அப்படி கிடையாது. அன்னைக்கு பெஸ்ட் சிங்கிங் இருந்ததுன்னா பெஸ்ட் சிங்கர், அவ்வளோதான். சார்கிட்ட வந்து ரெக்கார்டிங்ஸ் வந்து முன்னாடியே பாட ஆரம்பிச்சிட்டேன் நான். அவரோட ஸ்டேஜ் ஷோஸ் 2011 ஐ ஸ்டார்டட் சிங்கிங் ஹிஸ் ஸ்டேஜ் ஷோஸ். ஸோ இப்போ 2026 தாரத்தப்பட்டையில் பாருருவாய நான் ரொம்ப கொஞ்சம் பாட்டு பாடியிருக்கேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து சொல்லுவார், உனக்கு என்ன உன்னோட வாய்ஸுக்கான பாட்டு அப்படின்னு அவர் மட்டும்தான் தேர்ந்து கொடுக்குறாரு. கொடுக்கலங்கிறத என்றைக்கும் மனசில் நினச்சிக்காத, பிகாஸ் அவர் கொடுக்கறது ரொம்ப முக்கியமான பாட்டாக இருக்குது. தாரத்தப்பட்டை பாட்டு பாருருவாய இன்னி வரைக்கும் இட் இஸ் லைக்
ஒரு ஒரு டிவைன் ஃபீல் அப்படின்னா முதல்ல கேட்குறாங்க அந்த பாட்டை. அண்ட் எவ்வளோ பேர் அதை வந்து கேட்டு அழுதுருக்காங்கன்னு இன்னுமே சொல்கிறாங்க. இன்னுமே எங்கேயாவது போனால் பாருருவாய அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கான ஒரு அந்த ஒரு இடம் இருக்கு. மரியாதை. கண்டிப்பா. ஏன்னா அது ஒரு திருவாசக பாட்டு. அந்த திருவாசக பாட்டை உணர்ந்து பண்ணக்கூடியவர் இவர் தான். இப்போதைக்கு இருக்கிறதுல இவர் மட்டும்தான் உணர்ந்து பண்ண முடியும். அந்த பாட்டு எனக்கு கொடுத்தாங்கங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டான்ஸா தான் நாங்கள் பாடினோம். நான் ஒரு ஸ்டான்ஸா அண்ட் சத்யபிரகாஷ் ஒரு ஸ்டான்ஸா. திருப்பி ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு திருப்பி கால் வருது. நீங்கள் ஆப்போசிட்டாக பாடணும். நீங்கள் பாடினது சத்யபிரகாஷ் பாடணும். அப்புறம் படத்தில் பார்த்தா தான் தெரிஞ்சுது அது 2 இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. So basically you've sung the whole song. யா ஆக்சுவலி we've sung the whole song பட் இன் அ டிஃப்ரெண்ட் இதுவாக பாடியிருப்போம். Places. இந்த இது ஒரு இதுலேயும் அந்த இது ஒரு இதுலேயும் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த அப்போ பாலாசாரியுமே நான் வந்து யோசித்தேன். ஒரு திருவாசக பாட்டை இந்த மாதிரி ஒரு படத்துக்குள்ளே இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பேன். பிகாஸ் பாருருவாயோட இன்ஃபேக்ட் பாருருவாயங்கிற ஒரு பாட்டு வந்து ஒரு பாட்டாக மட்டும் கன்சிடர் பண்ணல. பிகாஸ் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு ஒரு ஆரம்பமாக இருந்தது அந்த பாட்டு. ஐ எம் மோர் ஸ்பிரிச்சுவல். என்னை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு தெரியும். ஐ எம் கம்ப்ளீட்லி இன்டு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு தான் நான். ஸோ அது ஆரம்பித்தது அந்த பாட்டு தான். அண்ட் ஆப்வியஸ்லி த கீ வாஸ் ராஜா சார். ஏன்னா அந்த பாட்டோட அர்த்தம் எனக்கு அவ்வளோ தமிழ் தெரியாது, அவ்வளோ தூய தமிழ் என்னன்னு தெரியாது. பிஃபோர் ஐ குட் ஸ்டார்ட் டு சிங் த சாங் ஹி எக்ஸ்பிளைன்ட் வாட் இஸ் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் தட் அப்படின்ட்டு. ஐ வாஸ் லைக் ப்ளோன் அவுட். பா இவ்வளோ ஆழமாக ஒருத்தவங்க எழுதுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃப்ரம் தேர் ஸ்டார்டட் தி இன்வர்ட் ஜேர்னி அப்படிங்கிற மாதிரி எனக்கு. அண்ட் அதுக்கு கீயாக இருந்தது ராஜா சார் தான். ஒரு சாங் நம்ம வாழ்க்கையோட ஒரு விஷயத்துக்கே தொடக்கமா இருக்கும். அப்போதான் நான் வந்து நான் அப்படிங்கிறது என்ன, நான்கிறது ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் த பாடி. உள்ள ஒரு சோல்னு ஒன்று இருக்குது விச் இஸ் லைக் ஆல்வேஸ் அவேக் ஈவன் ஃப்ரம் வென் ஐ வாஸ் அ ஸ்மால் பேபிலேருந்து இப்போ வரைக்கும் அவேக்காக இருக்குது. சீயிங் எவ்ரி திங், விட்னஸிங் எவ்ரி திங். ஸோ இந்த ஒரு உணர்ச்சி கொடுக்கறதுக்கு இந்த ஒரு பாட்டு உதவியாச்சு அப்படின்னு சொல்லலாம். ப்ளீஸ் சிங் த சாங். இவ்வளோ சொல்லிட்டு அந்த சாங் கேட்கலன்னா நமக்கு. பாருருவாய பிறப்பற வேண்டும், பத்திமையும் பெற வேண்டும், சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல் ஆருருவாய என்னாரமுதே உன் அடியவர் தோகை நடுவே ஓருருவாயனின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே, என்னையும் உய்ய கொண்டருளே. பாருருவாய பிறப்பற வேண்டும், பத்திமையும் பெற வேண்டும். One of the beautiful contexts that it makes you feel heavy also. இல்ல அந்த படமும் அப்படி இருக்கும். அந்த படம் முடியாது. படம் is too heavy, but this song is like a total surrender to the Almighty. அவ்வளவுதான். whatever you name you keep, அது அந்த பேரு ஒண்ணுதான் மாறுபடுது. It is a total surrender. So Raja sir has definitely made an impact உங்க லைஃப்ல. Not only me, you can name any musician, he would have done touched their lives somewhere. Yeah. So I don't know, I want your perspective because you've been there for the longest time with him. So how is it working with him? ஆக்சுவலி வெரி வெரி ரொம்ப ஒரு சின்ன சின்ன நோட்டையும் அவர் பார்க்கறதுனால தான் அந்த பாட்டு வந்து ஒரு இசையாக எல்லாரோட மனசுலையும் இருக்குன்னு சொல்லுவேன். அந்த கோவிலை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு நாள் பத்தாது ஆக்சுவலாக. I consider him as a temple. I consider him as a god inside that temple because he's full of music. ஒரு பர்சன்ட் கூட வேற கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. I make sure that all the elements that he has, அவர் என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் அதில் வந்து இருக்கோ அது வந்து ஒன்றுமே மிஸ் ஆகாமல் பாடணுங்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுப்பேன். ரைட் ஃப்ரம் த பிரெத்
டு தி அந்த ஸ்பெல் பண்ணுற விதத்துலேருந்து எடுத்து எல்லாமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறத கொஞ்சம் முயற்சி செஞ்சு, அதுவுமே அந்த ஸ்கூலுக்கு போனக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக கூட வந்து ஸ்வேதா முகேஷ் அண்ணா வந்து மலேசியா போனப்போ சூப்பராக பாடினாங்க. அண்ட் அவர் மனசார அதை வந்து ஒரு வீடியோ போட்டு அவர் வந்து சொன்னார் அதை. ஸோ அன்னைக்கு யார் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, அதாவது நீ ஒரு பாட்டு கிடைச்சா கூட, அண்ட் ஐ மேக் ஷுர் தட் ஒரு பாட்டு இல்லை அரை பாட்டு கிடைச்சா கூட ஐ ஹாவ் டு கிவ் த பெஸ்ட்டுங்கிறதோட ஐ ஹாவ் டு ஜஸ்டிஃபை தட் சாங் ஆன் ஸ்டேஜ். அப்படின்னும்போது அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நான் கொடுக்கணும். இவ்வளோ மியூசிஷியன்ஸ் பின்னாடி வாசிங்க. இட் இஸ் நாட் த சிங்கர் இஸ் இந்த ஃபோர் ஃப்ரண்ட். ஆனால் வந்து பின்னாடி இருக்கிற அவ்வளோ மியூசிஷியன்ஸை வந்து நம்ம அவமானப்படுத்துகிற மாதிரிங்கிறது நான் எப்போவுமே யோசிப்பேன். நம்ம ஒன்று தப்பாக பாடிட்டா அவங்கெல்லாம் கரெக்டாக வாசிச்சுட்டு இருக்காங்க, அது ஒரு விஷயம் ஸ்பாயில் ஆகிடும்ல. அப்போ அந்த மியூசிஷியன்ஸுக்கு நம்ம இவ்வளோ உட்காந்து மெனக்கட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கோம், இவங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரமாட்டாங்களா அப்படின்னு ஒன்று தோணிடும்ல. அந்த ஒரு இதுக்காகவே ஐ மேக் அன் எஃபர்ட். ஓகே, இது இன்னும் கூட பிரெத்து கூட எந்த இடத்துல விடணும் அப்படிங்கிறத பார்த்து மார்க் பண்ணி ஐ ப்ராக்டிஸ் தட். அண்ட் ஸ்டேஜுக்கு போகிற முன்னாடி வரைக்கும்லாம் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன், மைண்டில் வச்சுப்பேன், அவ்வளோதான். So was your first recording experience with Ilayaraja sir or வேற ஏதாவது company? நோ, ஃபர்ஸ்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு நான் பாடினது வந்து ரஹ்மான் சாருக்கு தான். Oh nice. Yeah. Okay. When I was in school 12th standard படிக்கிறச்ச, that was my first recording. இந்த காதல் வைரஸில் நாயக்குங்கிற படம், அதாவது Yes. முதல்வன்கிற முதல்வனோட படமோட ரீமேக், அதனுடைய ரீரெக்கார்டிங் தான் ஃபஸ்ட்டு நான் பாடினது. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ saw him ever. அண்ட் அவர் வந்து எல்லாரும் பாட உள்ளே கூப்பிட்டுட்டு நீங்கள் நான் இந்த மாதிரி வர சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னேன். சரி 2 லைன் பாடுங்க அப்படின்னாரு. நான் பாடினேன். ப்ளீஸ் ஜாயின் தெம் அப்படின்ட்டாரு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரி ஓகே. நான் தான் ஃபஸ்ட் டைம் ஹெட்ஃபோனை போடுறேன். இது இன்னும் இவ்வளோ வெயிட்டாக இப்படி மண்டையில் போட்டுட்டு ஐ எம் கூல் லைட் மியூசிக் சிங்கர், ஜாலியாக அப்படி மைக்கை பிடிச்சி பாடுறவ. ஸோ இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து காதல் வைரஸ்ன்னு அந்த சொன்னாலும் கேட்டதில்லை அந்த ஹார்மனிஸ் எல்லாம் பாடினேன். பட் ஆஃப்டர் தட் வி ஷிஃப்டட் டு பூனே அகெயின். டோட்டலி ஃபேமிலி எல்லாருமே வந்து ஷிஃப்ட் பண்ணக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கான்டாக்டிங் அப்படியே இதாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்தபோது ஃபஸ்ட்டு நான் பாடினது வந்து பரத்வாஜ் சாருக்கு தான். ஸோ மை ஃபர்ஸ்ட் சாங் எவர். அண்ட் என்னை நிறைய வேரியேஷன்ஸ், நிறைய ஜானர்ஸில் என்னை பாட வச்சதும் பரத்வாஜ் சார் தான். பிகாஸ் ஐ நெவர் நியூ ஐ கேன் சிங் வெஸ்டர்ன் சாங்ஸ். ஐ ஹவ் நெவர் ஹர்ட் எனி ஆஃப் இட். பிகாஸ் எங்கள் வீட்டில் கல்ச்சர் எப்படின்னா பாவ் கீத்து, பக்தி கீத்து இப்படியே போயிட்டுருக்கோம். இதுலேருந்து கொஞ்சம் இப்படி தாண்டி வெளில வந்ததே கிடையாது. அண்ட் ஐ எம் ஆல்சோ யூஸ் டு ஆல் மெலடிஸ். லதாஜி சாங்ஸ் இந்த மாதிரியே நானுமே ஐம் ஸோ யூஸ் டு தட். அண்ட் ஐ ஹவ் நெவர் கம் அவுட் ஆஃப் தட். வெஸ்டர்னா எப்படி பாடணுங்கிறதே தெரியாது. ஐ வாஸ் லைக், அதை என்னால் பாட முடியும்னு எனக்கு எடுத்து காட்டினது பரத்வாஜ் சார் தான். அந்த மாதிரி ஃபோக் சாங் ஆகட்டும், ஸ்ரீகாந்த் தேவா அண்ணா இஸ் ஆல்சோ கீ பர்சன் அப்படின்னு சொல்லணும். ஃபோக்கெல்லாம் என்ன தட்டி தூக்கிடுவாமா, நீ சூப்பராக பாடுவோமா அப்படின்ட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ண. ஸோ ஐ ஹவ் சங் அ லாட் ஆஃப் சாங்ஸ். அப்படின்னு பார்த்தா ஸ்ரீகாந்த் தேவா அண்ட் பரத்வாஜ் சாருக்கு நிறைய பாட்டு பாடியிருக்கேன். லாங்கஸ்ட் அசோசியேஷன் நிறைய ஒர்க் பண்ணது வந்து யுவன் கிட்ட தான் இல்லையா? அண்ட் யூ வர் தேர் ஃபார் அ லாங் டைம். நிறைய பாடுவீங்க, நிறைய ட்ராக்ஸ் பாடியிருக்கு, நிறைய ஹார்மனி ஒர்க்ஸ் நிறைய பாடியிருக்கோம் நாங்கள். அண்ட் வி ஆல்சோ ஹேவ் ஒர்க் டுகெதர். எஸ், நம்ம ஒரே ஒரு சாங் பண்ணோம். எஸ். அண்ட் இட் இஸ் ஒன் என்னது இதனோட அதர் ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், நியூ ஜென் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும், கூலா இருக்கும். ஒர்க் பண்ணவே. ஸோ ஆண்டிப்பட்டி கனவா காத்து இஸ் ஒன் சாங் விச் people know me. I know. செந்தில் தாஸே அதை ப்ரமோட் பண்ணிட்டார் நிறைய. அண்ட் உண்மையை சொல்லணும்னா என்ன ராஜா சாரோட ஷோ, நான் ராஜா சார் ரெக்கார்டிங் பாடிட்டு தான் இருந்தேன். பட் ஷோ அப்படின்னு வரும்பொழுது என்னை வந்து என்னையும் பிரியதர்ஷினியும் உள்ளே கூட்டிகிட்டு வந்தது செந்தில் தாஸ் அண்ணா தான். இவங்களும் 2 பேர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஹார்மனிஸ் பாடுறதுக்கு நாங்களும் we were also included அப்படிங்கிறது. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் இந்த பாட்டுமே வந்துட்டு பவதா யூஸ் டு சே, ஆக்சுவலி ஆண்டிப்பட்டி நான் தான் பாட வேண்டியது, அன்றைக்கி எனக்கு த்ரோட் சரியில்லை, நான் அப்புறம் பாடுறேன் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் அனிதாட்ட கேட்டு அதுக்கப்புறம் இட் கேம் டு மீ இட்ஸி. ஸோ ஐ வாஸ் கால்ட் டு சிங் ட்ராக் சாங். Was you on there while recording?
இல்லை அதுக்கப்புறம் வந்தார். 2 பேரும் பாடி முடிச்சு அது அந்த ஃப்ளட்டு ஒன்று வந்தது இல்லை அந்த டைம் கரெக்டாக ஃப்ளட்டு முடிஞ்சு அப்போ தான் ஊரை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைமில். இப்போ நான் ஃப்ளட்டுக்கு ஒரு பாட்டு பாட போன நேரத்தில் கூப்பிட்டாங்க, இப்போ அர்ஜென்ட்டாக வரணும் இல்லைன்னா கிடைக்காது அந்த பாட்டு அப்படின்ட்டு. நான் இப்போ பாடிட்டு இருக்கேன், பாடி முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அவசரத்தில் சொன்னது தான். பட் ஆனால் 2 பேர் செந்தில்தாசன் நான் ஃபஸ்ட்டு பாடினாங்க, அப்புறம் நான் பாடினேன். 2 பேரும் பாடி முடிச்சதுக்கப்புறம் தான் யுவன் சார் கேட்டார். பட் அந்த ஒரு ஒரு நுவான்சஸும் வந்து ரொம்ப அழகாக வாசு அண்ணா வந்து சொல்லி வாசு கொடுத்தாரு. அண்ணா, தட் அந்த ட்ராக்லேருந்து வேற யார் பாடினாலும் அது செட் ஆகாதுங்கிற அளவுக்கு அவர் சொல்லி கொடுத்துருவாரு. அதுக்கு உண்மைதான். He is one person who gets the best out of you. டெஃபினெட்லி. அதனால ஐ ஆல்மோஸ்ட் காட் த குட் நைஸ் பீப்புள் ஹூ கேன் கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் மீ அப்படின்னு தான் சொல்லலாம். நான் தான் பாடினேன்னு சொல்றதோட. ஃபியூ லைன்ஸ் ஆஃப் தட் சாங். ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே, அடிமுக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்பலையே, நான் உச்சந்தலையில் சத்தியம் செஞ்சோம் அச்சும் தீரலையே, உன் பவுசுக்கோ உன் பதவிக்கோ வெள்ளக்காரி பிடிப்ப, இந்த கிறுக்கிய ஏழ சிறுக்கிய எதுக்காக பிடிச்ச, ஒரு வெள்ளக்காரி காசு தீந்தா வெறுத்து ஓடி போவா, இவ வெள்ளரிக்கா வித்து கூட வீடு காத்து வாழ்வா, ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே. அந்த அதோ ஒரு இசை ஜாம்பவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வித்யாசாகர் சார். அதோ அவரோட மெலடிஸ்லாம் அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அவருக்கு நீங்க பாடினது வந்து ஒரு ஃபோக் சாங்கா? இட் இஸ் நாட், இட் இஸ் ரொமான்டிக் சாங். ஒரு மாதிரி ஒரு கியூட்டான சாங் இல்லையா? கியூட்டான சாங். அண்ட் நான் ரொம்ப வருஷமா நான் இண்டஸ்ட்ரியில் வந்ததுலேருந்தே அவருக்கு வந்து டெமோ சிடி கொடுப்பேன். பட் சம்ஹவ் இட் நெவர் ரீச்ட் ஹிம் அப்படிங்கிறது ஐ அண்டர்ஸ்டுட். ஒரே ஒரு தடவை வந்து நேராக போய் எப்படியோ நான் கொஞ்சம் பயந்தாங்குழி தான், சட்டன்னு பேசிட மாட்டேன். அது எல்லாரும் வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட் நினைப்பாங்க. ஆட்டிடியூட்லாம் கிடையாது, கொஞ்சம் பயந்தாங்குழி அவ்வளோதான். நேராக போய் ஸ்டுடியோவில் போய் எப்படியோ ஒரு தடவை அந்த முருகன் அண்ணாட்ட வந்து கொடுத்துட்டேன். ஆனால் ரொம்ப நாளாக நான் வந்து உங்ககிட்ட கொடுக்கணும்னு நிறைய பேர் மூலமாக கொடுத்துருக்கேன். இல்லை என்கிட்ட வந்து சேர்ந்ததே இல்லையே அப்படின்னாங்க. வாவ்! லைக் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மாதிரி வந்து டிவியில் பார்த்தாங்க, ரியாலிட்டியில் பார்த்தாங்க, கூப்பிட்டாங்க கிடையாது. அப்போல்லாம் அப்ப சிடி CD நீங்கள் தான் பண்ணணும், கேட்கணும். சிடி எடுத்துன்னு போய் ஆமா. கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ கொடுத்து அன்னைக்கு வித்யாசாகர் சார் கேட்டு அடுத்த நாள் என்னை கூப்பிட்ட பாட்டு செல்லம் பாடா சார். லைக் அடுத்த நாளே டைரக்ட் சாங், நாட் ஃபார் த ட்ராக் ஆர் எனிதிங் எல்ஸ். இவங்க வந்து பாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இட் வாஸ் லைக் ட்ரீம் கம் ட்ரூ. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு எனக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர். அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் பிகாஸ் இட் வாஸ் ஆன் மை ஃபாதர்ஸ் பர்த்டே 16th October தான் ரெக்கார்டட் திஸ் சாங். 2010 16th October ரெக்கார்டட் திஸ் Here சாங். I started singing. எனக்கு அந்த டேட் அவ்வளோ ஞாபகம். ஏன்னா எனக்கு எங்கள் அப்பாவோட பர்த்டே அன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டருக்கு நான் போய் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு லைக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒருத்தவங்க வந்தாங்கன்னா யூல் ஷிவர் இல்லை, அப்படியே பாட்டு சொல்லி கொடுத்தாரு ஹார்மோனியத்தில், எல்லாம் கேட்டுட்டேன். அங்கே போய் நிற்கிறேன், கிடுகிடு கிடுகிடுன்னு நடுங்குது. வாய்ஸ் வந்து அந்த ஆங்ஸைட்டியில் எப்படி நடுங்குது. சார் நீங்கள் கொஞ்சம் வெளில போனீங்கன்னா நான் பாடிடுவேன் சார் அப்படின்னு அந்த பயத்தோட பயமாக சொல்லிட்டேன் நான். யாரு நான் வெளில போடுமா? என்னையே வெளில அனுப்புறியா? அவர் இருந்தால் நான் பாடிடுறேன் சார், எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு அப்படின்னு. சரி அப்புறம் சின்ன கண்ணன் அங்கிள் இருந்தார், அவர்கிட்ட சொல்லிட்டு சரி நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். somehow I took the guts to tell that I was actually sent him out of the studio and sang. Wow, okay. sent him out of the studio. இல்லை சார் கொஞ்சம் வெளில போனீங்கன்னா பாடிடுவேன், வரவே மாட்டேன், வெறும் காற்று தான் வருது அந்த மாதிரி இருந்தேன். ஆனால் அவர் போனார், போயிட்டு ஒரு 1 hourக்குள்ளே அந்த பாட்டு பாடிட்டேன். நான் பாடிட்டு வந்து கேட்டார், ஏன் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. ஐ வாஸ் லைக் அப்படின்ட்டு நான் அப்போ கூட நான் ட்ராக்குன்னு நினச்சேன். அப்புறம் முருகன் நான் வெளில வந்து இல்லை ஃபைனல் சாங் தான் அப்படின்னு. நீங்கள் ட்ராக்கு அப்படிலாம் தனியாக எடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி அந்த சிங்கர்ஸ் வச்சே பாடிடுவாங்க அப்படின்ட்டு. ஐ வாஸ் லைக் வாவ்.
அப்பா எங்க அப்பா பர்த்டேக்கு என்னெல்லாம் கிடைக்குது பத்தியா எனக்கு அப்படின்னு நினைச்சு ப்ளீஸ் தட் இஸ் ஒன் மெமரபிள் திங். பட் மெனி பீப்புள் வந்து அது வந்து ஸ்ரேயா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க சிடி கவர் பார்க்காம. பட் அதுக்கப்புறம் ஐ ஹாவ் டு இம்போஸ் அண்ட் டெல் இல்லை இது நான் தான் பாடியிருக்கேன் அப்படின்னு impose again and sing the song for us. செல்லம் வாடா செல்லம் வேற என்ன வேணும் நீதான் எனக்கு வேணும் என்ன நீயும் கேட்டாலே முத்தங்கள் நான் கேட்பேன் முத்தங்கள் தந்தாலே முத்தானே கேட்பேன் செல்லம் வாடா செல்லம் வேற என்ன வேணும் நீதான் எனக்கு வேணும். அண்ட் அகைன் இட் இஸ் அந்த துஷ்யந்தா மாதிரி ஒரு கியூட் ஃபேக்டர் இதுல Cute தமிழ்னா. factor இருக்கும். இதுவும் ஹை பிச் சாங் தானா? ஆமா ஹை பிட்ச் உங்களுக்கு நான் ஹை பிச் சாங் தான் கொடுப்பாங்கல்ல. எப்படியாவது இந்த கூரையை பிச்சுட்டு எப்படியாவது பாடிட்டு சொல்லுவாங்க போல. நைஸ் வெரி நைஸ். அப்புறம் இன்னொரு சாங் ஜல் ஜல். இமான் சார் பாடினதுல ஒரு 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 சாங் இஸ் லைக் ஜஸ்ட் ஹம்மிங் இட் செல்ஃப் இஸ் லைக் ஸோ பாப்புலர். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ட்ரெண்டிங் ரீல்ஸ்லாம் அந்த பாட்டு தத்தாராரே ராரே ராரா தத்தாராரே ராரே ராரா ஹோ தத்தாராரே ராரே ராரா தத்தாராரே ராரே ராரா. அந்த ஒரு ஹம்மிங் மட்டுமே அது தனியா போஸ்ட் பண்ணுவாங்க. ஆமா, ஆமா, correct. இந்த ஹம்மிங்காகவே என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. நல்ல விஷயம். அந்த பாட்டுல ஹம்மிங் தான் ஃபேமஸ் ஆமா, ஆக்சுவலி. ஆலா பாடியிருப்பாரு, ரொம்ப அழகா பாடியிருப்பாரு அந்த பாட்டு. ஸோ வெறும் ஹம்மிங்காக கூட வந்து கடவுள் சம்டைம் பிளெஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது நான் ஒரு கண்டிப்பா கண்டிப்பா. இமான் சாருக்கு நிறைய பாடியிருக்கேன். அப்பேரண்ட்லி நான் பாடின நிறைய பாட்டு வந்து ஸ்ரேயா பாடியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஸோ ஹேப்பன் பட் ஹீ வாஸ் ஸோ கைண்ட் எனஃப் டு இன்ஃபார்ம் மீ. சாரி சுர்முகி, நான் நிஜமாவே நானும் யுகபாரதி சாரும் எவ்வளோ ட்ரை பண்ணோம் ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறதுக்கு, பட் இதுவே நல்லா இருக்குன்ட்டு. பட் தே வாண்டட் ஸ்ரேயா. வாட் சாங் டிட் யூ சிங் சொல்ல முடியுமா இப்போ? இல்லை நிறைய பாட்டு இருக்கு. பட் அவருக்கு நான் பாடி ஃபைனலாக ஒரு பாட்டு வந்து வச்சாரு. அந்த பாட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் அப்பேரண்ட்லி இட் டிட்ன்ட் கோ வெல். நான் அதை நினச்சி ஐயோ இந்த பாட்டு வேற எதுலையாவது வந்தால் நல்லா வந்திருக்கும் அப்படின்னு தோணும் எனக்கு. என்ன பாட்டு பாடுங்க இப்போ? இங்க வாந்த தள்ளி போந்த ஓ நீதானே நிலவின் பேத்திதானே நீ போக நிழலும் வெள்ளைதானே மூச்சில் பூக்கும் தாவரம் மூன்றாம் பாலில் வேர்விடும் சீண்டாதே செல்லா ஓ சீண்டாதே செல்லா முதலிடம்னு ஒரு படம் ஏவிஎம் ஓடுது. பியூட்டிஃபுல் சாங். ஐ திங்க் படம் நல்ல படத்துல இருந்தா அந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு இருக்கும். சின்மயி ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாட்டெல்லாம். ஏன் இந்த பாட்டெல்லாம் பெருசா வரல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. படம் போயிருக்காது. ஐ வாஸ் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங் இந்த பாட்டு கண்டிப்பா பெருசா வந்துடும். நானும் ஹரிச்சரனும் பாடியிருந்தோம் அந்த பாட்டு. பியூட்டிஃபுல் சாங். அந்த மாதிரி நிறைய பாட்டு இருந்திருக்கும். அண்ட் அப்புறம் ராஜா சாருக்கும் மகுடிங்கிற படத்துல இன்னொரு பாடல் பாடினீங்க. ஒரு 4-5 பாட்டு பாடியிருப்பேன். விச் இன்னொரு படம் என்ன அம்மா கணக்குன்னு ஒரு படம், அது கூட நேஷ்னல் அவார்டு வாங்கிச்சு. தாரத்தப்பட்டு நேஷ்னல் அவார்டு வாங்கிச்சு. ஸோ அது மாதிரி மகுடிங்கிற ஒரு படம், அந்த டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப அந்த மியூசிக்காகவே வந்து தேர் லைக் இது இப்போ தான் க்ரோயிங் அப் அந்த லெவலில். பட் ஆனால் ராஜா சார் மியூசிக் பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு படம் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தேவர் ஸோ அவர் மேலே இருக்கிற ஒரு வெறியில் பண்ண படம் அப்படிங்கிற மாதிரி. அதில் ஒரு பாட்டு வந்து நானும் சூரஜ் சந்தோஷும் பாடியிருப்போம். ரொம்ப க்யூட்டான சாங். சூரஜ் சந்தோஷ் அதான் ஃபஸ்ட் டைம் ராஜா சார் ஸ்டுடியோவுக்கு வராரு. ஸோ அவர் எப்படிலாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுமோ சார் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தென் இந்த பாட்டு ஓகே அப்படின்னு சொல்லி ரொம்ப க்யூட்டான சாங்கு. திஸ் இஸ் ரொம்ப ரொம்ப ரேரான சாங். ராஜா சாரோடைய ஃபேன்ஸ் அந்த சைடில் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு. சின்ன பாய மனசு சும்மா இருந்ததில்லை என்ன
வலிக்குதடியோ சங்கதிய வாய விட்டு சொல்லலாமா என் மனச தூண்டிலிட்டு செல்லலாமா என்ன சுத்தி நடப்பதென்ன சின்ன பய மனசு சும்மா இருக்கதில்லை என்ன வலிக்குதடியோ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல உங்க வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. நிறைய மெலடிஸ் இந்த மாதிரி காணாம போயிடுச்சு. அது ஃபார் சம் ஆஃப் அதர் சேக். பட் ஆனா ஆனா சொல்ல முடியாது திரும்பி 2 இயர்ஸ் கழிச்சு திரும்பி அதான் எதுலயோ எங்கேருந்தோ அது வெளிப்பட்டு பெருசா எப்போ ட்ரெண்ட் ஆகும் எதுன்னு யாருக்குமே யாருக்குமே தெரியாது. தெரியாது. எனிதிங் மைட் ஹேப்பன். So I want you to sing a lot more songs. இன்னும் நிறைய பாடுங்க, பாடிட்டே இருங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் இன்னும் நிறைய ரிலீசஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நிறைய இண்டிபெண்டன்ஸ் சாங்ஸாக நிறைய பண்ணுறேன். லைக் ஐ டோன்ட் டிபெண்ட் ஆன் இப்படி தான் வரணும் அப்படின்னு இல்லை. பட் பிகாஸ் பீயிங் இன்டு ஸ்பிரிச்சுவல் இதனால எனக்கு ஆசை இந்த குரல் கொடுத்த இறைவனுக்கு நிறைய பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய டிவோஷனல்ஸாக என்னுடைய ஒரிஜினல்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணுறேன். ஸோ இதில் என்னோட ஆத்ம திருப்தியை தேடிக்கிறேன். அது இன்னும் நிறைய அது எல்லாருக்கும் ரீச் ஆகுற அளவுக்கு பண்ணுங்க. ஸோ நாங்களும் அதை கேட்டு ரசிக்கலாம். கண்டிப்பாக. சேரா ஹோம் ஜங்ஷன் பிரசன்ஸ் ஏசி மேனியா. இந்த சம்மர் சீசன்ல ஜிலு ஜிலு ஆஃபரோட ஏசி வாங்க சேரா ஹோம் ஜங்ஷனுக்கு வாங்க. சுந்தராபுரம் அண்ட் கிராஸ் கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.